அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் என்ன சித்யா. இன்றைக்கி பள்ளி வகுப்பறையில் நடந்த சுவாரஸ்யமான 2 விஷயங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, 2 மாணவிகள் ஒரு கிளாஸில், அதுவும் 6th ஸ்டாண்டர்ட் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு நல்லா துருதுருன்னு இருந்தோன்னே அந்த பொண்ணை லீடராக போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு லீடர் பதவி ஏற்றுக்கிட்டு பொறுப்பாக நடந்து நல்ல பேர் எடுத்திருக்காங்க. எனி டைம் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, எந்த டீச்சராவது கூப்பிட்டுட்டே இருந்து அவங்க போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. வீட்டில் போய் தான் சொன்னோன்னே, பாடம்லாம் கெட்டு போகுது அடிக்கடி வெளில போகிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது, சரி உனக்கு லீடர் வேண்டான்னு முடிவு பண்ணிவிடு, நல்லா படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஸ்கூலில் போய் இதை தன்னோட தோழியான இன்னொரு மாணவிகிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வீட்டில் சொன்னேன், லீடர் பதவி வேணும்னா விட்டுரு, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு அப்படின்னாங்க. அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னோன்னு, சரி உன்னோட விருப்பம், உங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி நீ எப்படி நினைக்கிறியோ அது மாதிரி செஞ்சுக்கோ அப்படின்னு அந்த மாணவியும் சொன்னாங்க. உடனே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு டீச்சர் வந்தோடனே கிளாஸ் டீச்சர்கிட்ட, டீச்சர் எனக்கு இந்த லீடர் பதவி வேணாம், அடிக்கடி வெளியில் போகிற மாதிரி இருக்க, கூப்பிட்டுட்டே இருக்காங்க, பாடம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு தைரியமாக எழுந்துச்சி பயந்து உள்ள பயம் இருந்தாலும் தைரியமாக சொல்லிட்டாங்க. ஒன்று டீச்சரும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு, வேறு யார் லீடர் பதவிக்கு உங்களை ஏற்றுக்கிட்டு அதை சிறப்பாக செய்யலாம்னு நினைக்கிறீங்க, எந்திரிங்க அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் இந்த பொண்ணை டிஸ்கஸ் பண்ண அந்த மாணவி, இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, அவங்க எழுந்துச்சி நான் லீடர் பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த மாணவிக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. நம்ம வேண்டான்னா நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி சரி ஓகே வேண்டான்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே, டக்குன்னு அவங்க எழுந்திரிச்சு இந்த மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் இன்னொரு இன்சிடெண்ட், பேச்சு போட்டி நடந்துகிட்ருக்கு. இவங்களும் நல்லா பேசுகிறாங்க, ஒரு மாணவியும் நல்லா பேசுகிறாங்க. யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குறது அப்படின்னு தெரியல. உடனே இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸு, இன்னொரு பொண்ணுக்கு சிறப்பு பரிசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரைஸ் கொடுக்குற நேரத்தில் அந்த பொண்ணு பின்னாடி இருந்துக்கிட்டு, இதை பற்றியா ரொம்ப அழுட்டுது இது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டோன்னு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம பாட்டிலே அமைதியாக தான் இருக்கோம், ஏன் இப்படி இந்த பொண்ணு பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க. கல்லூரியிலையும் இந்த மாதிரி ஒரு ஷாக்கான விஷயம். கல்லூரியில் கமிஷன் நடந்துகிட்ருக்கு. அவங்கவுங்க செய்து வச்ச பொருட்கள், ரெக்கார்ட் எல்லாத்தையும் கலைப்பொருட்கள் கொண்டு வந்து வரிசையாக வச்சுட்டாங்க. ஒருத்தவங்க தான் உள்ளே அலௌடு, யாருக்கு கமிஷன் எடுக்குதோ அவங்க மட்டும் தான் உள்ளே போகணும். ஏன்னா கேள்விகள்லாம் லீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மட்டும் தான் உள்ளே அனுப்புவாங்க. அப்போ இவங்கெல்லாம் போய் வெளியில் நின்றுட்டுருக்காங்க. உள்ளே கமிஷன் நடந்துகிட்ருக்கு. முடிச்சுட்டு ஒருத்தவங்க வெளில வருவாங்க, இன்னொருத்தவங்களை கூப்பிட்றாங்க. இந்த பொண்ணு உள்ளே போகிறாங்க. கமிஷன் அப்போ கொஷின் கேட்குறாங்க, கரெக்டாக எல்லா ஆன்சரும் பண்ணுறாங்க. தன்னோட கலைப்பொருட்கள், ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அப்போ அந்த கேள்வி கேட்ட அந்த பேராசிரியர் என்ன கேட்குறாங்க, இதெல்லாம் உங்களோட தான், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க இதெல்லாம் என்னோடது கலைப்பொருட்கள், நான் செஞ்சது அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. இதெல்லாம் என்னோட தான் அப்படின்னு சொல்லி நிரூபித்தாங்க, ஆதாரத்தை காமிச்சாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து காமிச்சாங்க, அவங்க கைடு கூப்பிட்டு வந்து காமிச்சாங்க. அப்புறம் தான் பேராசிரியர் எனக்கு அந்த பொண்ணுக்கு மார்க் போட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நம்ம பாடமாக எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.